ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். அண்ட் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கிட்ஸோட புக்ஸ் எல்லாம் வச்சு ஒரு கிராஃப்ட் ஒர்க் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக தான் நாங்கள் வந்து இந்த பேப்பர்லாம் சரி இந்த வேஸ்ட்டு புக்கெல்லாம் வந்து நம்ம இடைக்கு தானே போடுவோம். ஸோ அதை வந்து யூஸ்ஃபுல்லாக மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பேப்பர் கிழித்து இந்த மாதிரி ரோல் பண்ணேன். இப்போ இந்த ரோல் வந்து எப்படி பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோனா பண்ணி வச்சுட்டேன். ஸோ இருந்தாலும் உங்களுக்கு காமிக்கிறேன், ஒரு சின்ன டிப்பும் கொடுக்குறேன். ஸோ இது மாதிரி ரோல் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது அடியில் இந்த மாதிரி நடுவில் ஏதாவது குச்சியோ இல்லை ப்ரஷ்ஷோ அந்த மாதிரி வச்சுட்டு அந்த முன்னாடி ஃப்ரண்ட்டில் இருக்கிற அந்த கொனையை மட்டும் லைட்டாக ரோல் பண்ணி விட்டிங்கன்னா ஃபுல்லாக ரோல் ஆயிரும். ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, கம் போட்டு அந்த கொஞ்சம் நேரத்துக்கு ஒட்டாது பிடிச்சிட்டே இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து நான் டேப் போட்டுக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கம்மும் யூஸ் பண்ணி ஒட்டிக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா ஸ்டிக் பண்ணிட்டா நல்லா ஸ்டிக்காக நின்றுக்கும். ஸோ பார்த்திங்கன்னா இப்படி தான் ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ரொம்ப வந்து ஒல்லியாக பண்ணிட வேண்டாம். எல்லாமே கொஞ்சம் ஒரே சைஸில் இருக்கிற மாதிரி மட்டும் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, அந்த புக்கில் இருக்கிற ஃப்ரண்ட் அட்டை இருக்கும்ல, அந்த அட்டையில் ஒரு ரவுண்ட் சர்க்கிள் கட் பண்ணியிருக்கேன். அந்த ரவுண்ட் சர்க்கிள் வந்து நம்ம நான் இன்னொன்று செஞ்சேன். அது வந்து நான் அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த செஞ்ச ஸ்டிக்கில் வந்து ஸ்ட்ரைட்டாக க்ளூ தடவிட்டு, இப்போ இது கண்டிப்பாக க்ளூ தடவி தாங்கணும், செல்லோ டேப் போட முடியாது. ஸோ க்ளூ வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ இன்னொரு ஸ்டிக் வெட்டியாச்சு. ஒட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்க, இப்போ ஒரு அளவுக்கு முடிச்சிட்டேன். நீங்கள் எந்த மாதிரி வேணாலும் அந்த ஸ்டிக்கை அட்டாச் பண்ணி நீங்கள் எந்த மாதிரி வேணாலும் செஞ்சுக்கலாம். ஸோ நான் மெஷர்மெண்ட்லாம் எதுவும் எடுக்கலை. ஸோ சும்மா சிம்பிளாக செஞ்சுருக்கேன். இது நான் பாதி ஸ்டேஜ் தான் செஞ்சுருக்கேன். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். அண்ட் நீங்கள் எந்த மாதிரி வேணாலும் செஞ்சுக்கலாம், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி வேணாலும் செஞ்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ரோல் பண்ணி வச்சிங்கன்னா நீங்கள் ஒரு ஸ்டாண்ட் பாக்ஸாக கூட செஞ்சுருக்கலாம், பென்சில் ஸ்டாண்ட் பாக்ஸு. நான் இப்போ பார்த்திங்கன்னா ஃபோன் ப்ளஸ் அந்த பென்சில் ஸ்டாண்ட்லாம் வைக்கிற மாதிரி கீழே ஒரு ரேக் இருக்கிற மாதிரி மட்டும் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் கலர் பண்ணிட்டேன், ஃபுல்லாக முடிச்சுட்டு கலர் பண்ணிட்டேன். பார்த்திங்கன்னா கீழே வந்து அந்த எல்லோ கலரில் இருக்கிறத இழுத்தோம்னா ஒரு ரேக் மாதிரி ஒன்று ஓப்பன் ஆகும். அண்ட் இங்கே முன்னாடி ஒரு ஸ்பேஸ் மாதிரி இருக்கிறது பார்த்திங்கன்னா அங்கே ஃபோன்லாம் வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் கை வலிக்க ஃபோன் கையிலேயே வச்சுட்டு ஏதாவது வீடியோஸ் பார்க்கணுன்னா பார்க்க தேவையில்லை. அதில் ஃபோன் இன்சர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே வீடியோ பார்த்துக்கலாம், லேண்ட்ஸ்கேப்லேயும் பார்த்துக்கலாம், போர்ட்ரேட்லேயும் பார்த்துக்கலாம். அண்ட் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு எதாவது நோட் பண்ணணும், இப்போ எதாவது வீடியோ பார்த்துட்டு பிள்ளைங்க வந்து இப்போ வந்து ஹோம் ஒர்க்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா நோட் பண்ணணும் அப்படின்னா, ஸோ நீங்கள் அதில் பென் போட்டுச்சிங்கன்னா ஈஸியாக எடுத்து நோட் பண்ணிக்கலாம். அண்ட் பார்த்திங்கன்னா பிக்சரும் நான் சென்ட் பண்ணுறேன் பாருங்கள், ஃபோன் வச்சுருக்கேன். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதே மாதிரி நான் வீடியோ போடுறதுக்கு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமாக வந்து உங்கள் சப்போர்ட் எனக்கு தேவை. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.